அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி அப்படிங்கிறது பாஸ்கரா ஜோதிட முறையில் தினப்பலன் பார்ப்பது அப்படிங்கிறத பற்றிங்க. இது முந்தைய காணொளியின் தொடர்ச்சியே. இதற்கு முந்தைய காணொளியை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த காணொளியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த காணொளியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த காணொளியோட தொடர்ச்சியே இந்த வீடியோ. ரைட்டுங்க. இப்போது பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு தினப்பலன் காண்பது எப்படி அப்படிங்கிறத, சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திர அதிபதி ஜாதகத்தில் என்ன ராசி, மேலும் என்ன நட்சத்திர உபநட்சத்திர நிலைகளில் உள்ளார் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு அன்றைய தினத்தோட நல்லது கெட்டது அப்படிங்கிறத அந்த ஜாதகர் அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறத போன காணொளியில் நம்ம விளக்கியிருந்தோம். இப்போ இங்கே ஒரு நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சுமாராக நம்ம காலையில் 10 மணியிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா? அப்போது அந்த காலையில் 10 மணியிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஜாதகருக்கு பலதரப்பட்ட நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் நடக்குது இல்லைங்களா? அது எப்படி அப்படிங்கிறத இன்னும் நம்ம உள்ளார்ந்து பார்க்கலாம். முந்தைய காணொளியில் இந்த ஜாதகருக்கு சந்திரன் அப்படிங்கிற கிரகம் சிம்மத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் போகிறாரு. அந்த சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன உபநட்சத்திரத்தில் இருக்கார், மேலும் சுக்கிரன் என்ன பாவ கொடுப்பனையை கையில் வச்சுருக்காரு, சுக்கிரன் என்ற நட்சத்திர அதிபதி ராகு என்ன பாவ கொடுப்பனையை கையில் வச்சுருக்காரு, சுக்கிரன் என்ற உபநட்சத்திர அதிபதி சனி என்ன பாவ கொடுப்பனையை கையில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோங்க. அப்படி பார்த்து பாஸ்கரா முறையில் உள்ள சூத்திரத்தை பயன்படுத்தி அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது என்னென்ன பாவ தொடர்புகளை இயக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம முந்தைய காணொளியில் பார்த்தோம். அவ்வாறு பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவத்தை அன்றைய குறிப்பிட்ட தினத்தில் இந்த ஜாதகருக்கு வழங்க உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது சந்திரன் அப்படின்ற கிரகம் ஒரு நாளில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்க போகிறார். சுமார் 23 மணி நேரத்துலேருந்து 27 மணி நேரம் வரைக்கும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்க. அப்போது அங்கே சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை முழுமையாக முடிக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே இருக்கிற 9 உபநட்சத்திரங்களையும் மெல்ல 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 அந்த குறிப்பிட்ட தினத்தில் நகண்டு செல்கிறார் அப்படிங்கிறது பொருள். மனித வாழ்க்கையில் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் காலையில் 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் பொதுவான விஷயங்கள்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் அப்படின்ற கிரகம் காலையில் சிம்ம ராசியில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் செவ்வாய் உப நட்சத்திரத்தில் காலையில் 9:28க்கு என்டர் ஆகிறாருங்க. அந்த சுக்கிரன் உப நட்சத்திரத்தில் செவ்வாய் உப நட்சத்திரத்தில் 9:28லேருந்து காலையில் 10:54 வரைக்கும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொருள். இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்ற கிரகம் அந்த ஜாதகருக்கு குறிப்பிட்ட தினத்தில் இந்த பாவ கொடுப்பனையை வழங்க உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இரண்டாவது, சந்திரன் என்ற உபநட்சத்திராதிபதியாகிய செவ்வாய் என்னென்ன பாவ தொடர்புகளை வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது, செவ்வாய் அப்படின்ற கிரகம் மேச ராசியில் கேது நட்சத்திரத்தில் சனி உபநட்சத்திரத்தில் இருக்கார் இல்லைங்களா? அப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் அப்படின்ற கிரகம் பாவ நிலையில் அன்றைய தின கோச்சாரத்தில் பாவ நிலையில் 4ஆம் பாவத்தில் இருக்கார் மேஷத்தில். செவ்வாய் என்ற நட்சத்திராதிபதியாகிய கேது அவர் ஜாதகத்தில் 4ஆம் பாவ உபநட்சத்திரமாக வர்றாரு. இந்த 4 அப்படிங்கிறது செவ்வாய் கோச்சாரத்தில் அந்த ஜாதகருக்கு பாவ நிலையில் 4ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் என்ற நட்சத்திராதிபதி கேது 4ஆம் பாவ புத்திநாதனாகவே வர்றாரு. செவ்வாய் என்ற உபநட்சத்திராதிபதி சனி 1 7ஆம் பாவ புத்திநாதனாக வர்றாருங்க. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பாவ நிலையில் 4ஆம் பாவத்திலும், செவ்வாய் என்ற நட்சத்திர அதிபதி கிரகம் கேது 4ஆம் பாவ உபநட்சத்திரமாகவும் வருதுங்க. இப்போது தசை அப்படிங்கிறது சந்திரன் என்ற நட்சத்திரமே தசை அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம், அன்றைய தினத்தின் தசை. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் 3ஆம் பாவ உபநட்சத்திரமாகவே வந்து அது அன்றைய தினத்தில் 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவ தொடர்புகளை பெற்று இருப்பதால் இங்கு செவ்வாயும் மேலும் செவ்வாய் என்ற நட்சத்திர அதிபதியாகிய ராகும் கொண்டுள்ள 4ஆம் பாவ தொடர்புகள் இந்த இடத்தில் வேலை செய்யாது என்பது பொருள். ஏன்னா இங்கே சுக்கிரனே 3ஆம் பாவத்தை கையில் வச்சுருக்காரு இல்லைங்களா?
அப்போது சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி 3ஐ காட்டி சந்திரன் என்ற உபநட்சத்திராதிபதி ஆகிய செவ்வாய் இங்கே 4ஆம் பாவத்தை காட்டுறதுனால அது 4க்கு பக்க விளைவாகவே 3ஆம் பாவம் செயல்படும், அல்லது 3க்கு விருத்தி விளைவாகவே 4ஆம் பாவம் செயல்படும். இப்போ இந்த இடத்துல 3ஆம் பாவமே வலிமையாக செயல்படும், 4ஆம் பாவம் தன்னிச்சையாக செயல்பட இயலாது அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருளுங்க. ரைட். இப்போது இது சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில், செவ்வாய் உபநட்சத்திரத்தில் காலையில் 9:28 10:54 வரைக்கும் இருக்காருங்க. அதோட தொடர்புகளை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 10:54 இருந்து மதியம் 2:36 வரைக்கும் அந்த சந்திரன் அப்படின்ற கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்திலும் ராகு உபநட்சத்திரத்திலும் இருக்கார். அப்போ இந்த ஜாதகருக்கு காலையில் 9:30 10:50 வரைக்கும் சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிற 2 கிரகங்களின் பாவ தொடர்புகளும் இந்த ஜாதகரை அன்றைய தினத்தில் குறிப்பிட்ட சம்பவங்களுக்கு செயல்படும். அதே 10:54 மதியம் 2:36 வரைக்கும் சுக்கிரன் ராகு அப்படின்ற கிரகம் தான் இந்த ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் நன்மை தீமைகளை வழங்க போகிறாரு அப்படின்னு பொருள். இப்போ ராகு அப்படின்ற கிரகம் அன்றைய தினத்தில் இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்தோமானால், ராகு அப்படின்ற கிரகம் ஜாதகருக்கு கும்பராசியில் தன்னோட சொந்த நட்சத்திரத்திலும் சனி உபநட்சத்திரத்திலும் இருக்காருங்க. மேலும் ராகு இந்த ஜாதகருக்கு 2, 5, 8 அப்படிங்கிற பாவ புத்திநாதனாக வந்திருக்காரு. சுயசாரம் காட்டி அதே கொடுப்பனை தான். ராகு நின்ற உபநட்சத்திராதிபதியாகிய சனி அப்படின்ற கிரகம் அந்த ஜாதகருக்கு 1, 7 அப்படிங்கிற பாவ புத்திநாதனாக வந்திருக்காருங்க. இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரனும் இந்த ஜாதகருக்கு ராகு நட்சத்திரம் சனி உபநட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் என்ற உபநட்சத்திராதிபதியாகிய ராகுவும் தன்னோட சொந்த நட்சத்திரமாகிய ராகுலையும் சனி உபநட்சத்திரத்திலையும் இருக்காருங்க. அப்போ இயல்பாகவே இந்த இடத்துல நம்ம சுக்கிரன் 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவ தொடர்புகளை வச்சிருக்கிறனால இங்கே ராகு பகவான் வச்சிருக்கிற 2, 8 அப்படிங்கிற பாவ கொடுப்பினை தன்னிச்சையாக செயல்பட இயலாது. அது 1, 7ஆம் பாவத்துக்கு விருத்தி விளைவாகவே செயல்படும். அப்போ இங்கே பார்க்கும்போது அந்த 10:54 2:36 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவங்கள் தான் வலிமையாக செயல்பட போகுது அப்படிங்கிறது பொருள். இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் மிதுனத்தில் ராகு ஸ்டார் சனி சப்பில் இருக்கார். ராகுன்ற கிரகம் கும்பத்தில் ராகு ஸ்டார் சனி சப்பில் இருக்கார் இல்லைங்களா? அப்போது 2 கிரகமும் ஒரே நட்சத்திரம் ஒரே உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பாஸ்கரா முறையில் கிரக சேர்க்கைகளும் கிரக பார்வைகளும் அம்ச கட்டத்தில் அமையும். ஒரே ராசியிலிருந்து ஒரே நட்சத்திர உபநட்சத்திரத்தில் இருந்தால் கிரக சேர்க்கைகளாக அமையும், அல்லது தனக்கு 1, 5, 9 அப்படிங்கிற ராசிகளில் இருக்கும்போது அது கிரக பார்வைகளாகவும் இந்த இடத்துல அமையும். இது ஒரு சிறப்பு நீதி பாஸ்கரா ஜோதிடத்தில். ரைட். அடுத்து இந்த ஜாதகருக்கு நம்ம மதியம் 2:36 வரைக்கும் சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்திலும் ராகு உபநட்சத்திரத்திலும் இருக்காரு அப்படின்னு பார்த்தோங்க. இப்போது 2:36க்கு மேலே சந்திரன் அப்படின்ற கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்திலும் குரு உபநட்சத்திரத்துக்கும் மாற்றம் அடைகிறாரு. இப்போ 2:36 சாயந்தரம் 5:54 வரைக்கும். இப்போ இங்கே சுக்கிரன் அப்படின்ற கிரகம் என்னென்ன பாவ தொடர்புகள் வச்சுருக்குன்னா 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவ தொடர்புகள் வச்சுருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல குரு அப்படின்ற கிரகம் நம்ம அந்த தினசரி கோச்சாரத்தில் பார்க்கும்போது குருவும் மிதுனத்திலேயே தன்னோட சொந்த நட்சத்திரத்திலும் சுக்கிரன் உபநட்சத்திரத்திலும் இருக்காருங்க. அப்போ இந்த இடத்துல இங்கே சுக்கிரன் காட்டிய 1, 7ஆம் பாவங்களை இங்கே குரு அப்படின்ற கிரகம் 6, 12ஆம் பாவத்தை காட்டுது இல்லைங்களா? அப்போது இந்த 1, 7ஆம் பாவங்களை அந்த குரு அப்படின்ற கிரகம் வலிமை இழக்க செய்ய விடும், அல்லது அந்த 6, 12ஆம் பாவத்தை இந்த 1, 7ஆம் பாவங்கள் விருத்தி செய்ய இயலும். ஆனால் இந்த 1, 7 அப்படிங்கிறது தன்னிச்சையாக செயல்பட இயலாது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த சுக்கிரனில் இந்த சனி அப்படிங்கிறது 1, 7ஆம் பாவத்தை காட்டுனனால சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதி ராகு இந்த 2, 8 செயல்படுத்த முடியாமல் இருந்ததுங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த குரு அப்படின்ற கிரகம் இந்த 1, 7 அப்படிங்கிற பாவங்களை தடுப்பதால் இங்கு சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதியாகிய ராகு அப்படின்ற கிரகம் வலிமையடைந்து அந்த 2, 5, 8 அப்படிங்கிற கொடுப்பனையை
அன்றைய தினத்தில் இந்த ஜாதகருக்கு 2:36 மாலை 17:54 வரைக்கும் கொடுக்க வல்லது. ஆனால் பொதுவாக நம்ம காலையில் 5:30 இந்த 2:36 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு 1, 3, 5, 7 அப்படிங்கிற கொடுப்பனையே பிரதானமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இந்த இடத்துல சந்திரன் ஒரு புத்தி மாற்றத்தால் இந்த 1, 7ஆம் பாவங்கள் செயல்பட முடியாமல் இங்கே அந்த சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதியாகிய 2, 5, 8 அப்படிங்கிறது செயல்படுங்க, வலிமையாக செயல்படும். அந்த 2, 5, 8 வலிமையாக செயல்படும் அதே நேரத்தில் குரு அப்படின்ற கிரகம் 6, 12ஆம் பாவ புத்திநாதனாக வர்றாரு இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல 6, 12 இங்கு செயல்பட ஆரம்பித்து விடும். மதியம் 2:36 17:54 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு அன்றைய தினத்தில் 2, 5, 6, 8, 12 அப்படிங்கிற கொடுப்பனைகள் செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போது மாலை 5:54 மேலே இந்த சந்திரன் அப்படின்ற கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்தில் குரு உபநட்சத்திரத்திலிருந்து சனி உபநட்சத்திரத்திற்கு மாற்றமடைகிறாருங்க. இப்போது அது 17:54 இரவு 21:50 9:50 வரைக்கும் இந்த கொடுப்பனை இருக்க போகுது. இந்த இடத்துல சுக்கிரனோட கொடுப்பனையை நம்ம ஏற்கனவே ஆராய்ச்சி செஞ்சுருந்தோம். அந்த சனியோட கொடுப்பனையை நம்ம ஆராயும் போது சனி அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு மீன ராசியில் புதன் நட்சத்திரம், புதன் உபநட்சத்திரத்திலேயே இருக்கார். அப்போ இந்த ஜாதகருக்கு புதன் 10ஆம் பாவ உபநட்சத்திரமாக வரனால சனி 1, 7ஆம் பாவ உபநட்சத்திரமாக வருதுங்க. அப்போது இந்த இடத்துல அன்றைய தினத்தின் நட்சத்திராதிபதி ஆகிய சுக்கிரன் 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவ தொடர்புகளை வச்சுருக்காரு. அந்த உபநட்சத்திராதிபதி ஆகிய சனி அப்படின்ற கிரகம் 1, 7, 10 அப்படிங்கிற பாவ தொடர்புகளை வச்சுருக்காருங்க நமக்கு. இந்த இடத்துல சுக்கிரன் 5ஆம் பாவத்தை காட்டுவதால் இங்கு சனி காட்டிய 10ஆம் பாவம் பெருசாக செயல்பட இயலாது. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் நட்சத்திரத்தில் சனி உபநட்சத்திரத்தின் போதும் இந்த ஜாதகருக்கு 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவ கொடுப்பனையே செயல்படும். இரவு 9:50 மேலே சந்திரன் அப்படின்ற கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சனி உபநட்சத்திரத்திலிருந்து புதன் உபநட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைகிறாருங்க. அது 9:50 அடுத்த நாள் காலை 1:22 வரைக்கும் இந்த சம்பவம் நிகழப்போகுது. இப்போ சுக்கிரனோட கொடுப்பனை நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்தது. அடுத்து புதனின் கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்தோமானால் அன்றைய தினம் காலையில் 5:30 புதன் அப்படின்ற கிரகம் ரிஷபத்தில் சந்திரன் நட்சத்திரத்திலும் கேது உபநட்சத்திரத்திலும் உள்ளார். ஆனால் மதியம் 1:13 13:13னா 1:13க்கே புதன் அப்படின்ற கிரகம் சந்திரன் நட்சத்திரம் கேது உபநட்சத்திரத்திலிருந்து சுக்கிரன் உபநட்சத்திரத்திற்கு மாற்றமடைந்து விடுவார். இங்கே சந்திரன் புதனோட உபநட்சத்திரத்துக்கு மாலை இரவு 9:50 வர்றாரு. ஆனால் புதன் தன்னோட நிலையை மதியமே மாற்றி விடுறாரு இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம புதனின் கொடுப்பனையை ஆராய்ச்சி செய்யும் பொழுது புதன் சந்திரன் நட்சத்திரம் சுக்கிரனின் உபநட்சத்திரத்தில் உள்ள கொடுப்பனையை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த நீதியின்படி இங்கு சுக்கிரன் 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவ தொடர்புகளை வச்சிருக்காரு. புதன் அப்படின்ற கிரகம் 3, 9, 10, 11 அப்படிங்கிற பாவ தொடர்புகளை வச்சிருக்காருங்க. அப்போ இந்த இடத்துல இந்த 1, 3, 5, 7 அப்படிங்கிற கூட்டணியில் இந்த 9, 11 அப்படிங்கிற கூட்டணியும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அது என்னன்னா, இந்த சந்திரன் என்ற நட்சத்திராதிபதியாகிய கிரகம் சுக்கிரன் அன்றைய தசாநாதன் அந்த சுக்கிரன் காலையில் 5:30 மிதுனத்தில் ராகு ஸ்டார் சனி சப்பில் இருக்கார். ஆனால் இரவு 10:51 ஒரு 11 மணி வாக்கில் ராகு ஸ்டார் புதன் சப்புக்கு நம்ம மாற்றம் அடைஞ்சிட்றாருங்க. ஆனால் இங்கே சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா இரவு சுமார் 10 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில் 1:30 வரைக்கும் சுக்கிரன் ஸ்டார் புதன் சப்லேயே இருக்கார். அவர் எந்த மாற்றத்தையும் அடையவில்லை சந்திரன். ஆனால் அந்த புதனோட உபநட்சத்திரத்தை கடக்கிற நேரத்தில் அந்த தசாநாதனாகிய சுக்கிரன் தன்னோட நிலையை 11 மணிக்கு மாற்றிடுறாருங்க. அப்போது இந்த இடத்துல அந்த 1, 3, 5, 7, 9, 11 அப்படிங்கிற பாவங்கள் இரவு 9:50 செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் தன்னுடைய சனி உபநட்சத்திரத்திலிருந்து புதன் உபநட்சத்திரத்துக்கு இங்கே
10:51க்கு மாற்றம் அடைகிறனால இந்த இடத்துல இங்கே சனியோட 1-7 பாவ புத்திநாதன் அப்படிங்கிற தொடர்பு மாறி சுக்கிரன் வந்து ராகு நட்சத்திரம் புதன் உப நட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருவார். எளிமையாக பார்க்கணுன்னா சுக்கிரன் காலையில் 5:30லேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவ தொடர்புகளில் இயங்கி கொண்டிருப்பார். அதே சுக்கிரன் நைட்டு 11 மணிக்கு 2, 5, 8, 10 அப்படிங்கிற பாவ தொடர்புகளை மாற்றி விடுவார். அப்போது சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்திலேயே தான் இருக்கார். அந்த சுக்கிரன் காலையிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்களோட தொடர்புகளில் இயங்குவார். நைட்டு 11 மணிக்கு மேலே சுக்கிரனின் தினகதி மாற்றத்தால் 2, 5, 8, 10 அப்படிங்கிற பாவ தொடர்புகளை மாற்றி விடுவார். அவர் இந்த பாவ தொடர்புகளை மாற்றும் அதே வேளையில் சந்திரன் சுக்கிரன் ஸ்டார் புதன் சப்ளியே இருக்கார் இல்லைங்களா, அந்த புதன் இங்கே வந்து 3, 9, 11 அப்படிங்கிற செயலை செய்ய இயலாது. ஏன்னா இங்கே சுக்கிரன் 2, 5, 8, 10 அப்படிங்கிற பாவத்தை வைத்திருப்பதால் இங்கே 2, 8ஆம் பாவம் இங்கு 3, 9ஆம் பாவத்தை வலிமை இழக்க செய்யும். இந்த 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை வலிமை இழக்க செய்யும். அப்போது சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரம் புதன் உப நட்சத்திரத்தில் மாற்றம் அடைஞ்சு 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இந்த தொடர்புகளை இயக்கி கொண்டிருப்பார். அதே 11 மணிக்கு மேலே இந்த தொடர்புகளை இயக்க ஆரம்பித்து விடுவார். அப்போ அதன் பொருள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தினகதியில் ஒரு குறிப்பிட்ட மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருக்கும். அந்த சந்தித்து கொண்டே இருப்பதால் ஒரு மனிதனோட வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் பலதரப்பட்ட சம்பவங்களும் ஏற்ற இறக்கங்களும் நடக்கக்கூடும். இதுவே பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் பல்வேறு சம்பவங்களும் பல்வேறு நிகழ்வுகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்க இயலும். இப்போ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டோம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போதுங்க, அந்த ஜாதகருக்கு அன்றைய குறிப்பிட்ட தினத்தில் என்ன தசாபுத்தி ஓடுது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த தினத்தில் குரு தசை, சந்திர புத்தி, சுக்கிரன் அந்தரம், சுக்கிரன் சூட்சமம் 16/5/2026 30/5/2026 வரைக்கும் ஓடுதுங்க. அப்போது கோச்சார சந்திரனும் அன்றைய தினத்தில் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதே வேளையில் அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் அந்தரம் சுக்கிரன் சூட்சமும் நடக்குது இல்லைங்களா. அப்போ இந்த ஜாதகருக்கு அன்றைய தினத்தில் சந்திரன் மாற்றம் அப்படிங்கிறது இவருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பொருள். ஏன்னா இங்கே வந்து சந்திரனோட மாற்றத்தோடு சேர்ந்து அந்த சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால அது தசாபுத்தியோடும் தொடர்பு வச்சிருக்கு இல்லைங்களா. அப்போ இங்கு தசாபுத்திக்கு உண்டான அந்தர சூட்சமும் அங்கே வலிமையாக செயல்பட போகுது அப்படின்னு பொருள். அதோட அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது 3ஆம் பாவ கொடுப்பனையை கையில் வச்சிருக்கு இல்லைங்களா. அப்போது இங்கே 3ஆம் பாவம் அப்படிங்கிற கொடுப்பனையும் ஜாதகருக்கு அன்றைய தினம் செயல்படும். அப்போது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் இந்த ஜாதகருக்கு சந்திரன் மாற்றமும் தசாபுத்தியில் அந்தர சூட்சம நிகழ்வுகளும் அவருடைய 3ஆம் பாவ கொடுப்பனையும் அனைத்தும் சேர்ந்து இங்கே செயல்பட போகுது அப்படிங்கிறது தான் பொருளுங்க. மேலும் வரக்கூடிய காணொளியில் இன்னும் விரிவாக ஆழமாக பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, அந்த நடக்க போகிற சம்பவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அல்லது முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய காணொளிகளை நம்ம விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கலாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.